வருஷத்துக்கு முன்ன மதுரை சீமையில மழை பெய்யாம பஞ்சம் வந்து தண்ணிய தேடி பல திசைகள்ல போனாங்க. அது மேற்கு திசையில போனவைதான் இந்த முல்லை பெரியாரை கண்டுபிடிச்சாங்க. மழை பெஞ்சதுக்கு பின்னால வந்து விதைக்கிறதுக்கு பார்த்தாக்கா விதை ஒண்ணுமே கிடையாது. இறையனார் அகப்பொருளுரை அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு. அப்போ ஒரு திசையில போனவர்களுக்கு முல்லை பெரியாருக்கு தென்பட்டது. அப்புறம் 12 வருஷம் கழிச்சு மழை பெஞ்சது. இதை அறிஞ்சு எல்லா திசைகள் இருந்தும் வந்து பார்த்தா விதைக்கிறதுக்கு விதை வேணுமா? இப்பதான் சீட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, விதை கிடைக்கும். அப்ப என்ன இருக்குது? அங்க எடுத்து விதைக்கிற விதை தானே. அதனால விதை இல்லாம என்ன பண்ணாங்கன்னாக்கா இந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. மேல கோயில் கலசங்கள்ல வரகு விதை வந்து 12 வருஷத்துக்கு உயிர் இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சிருந்து அந்த வரகை எடுத்து 60 நாளில வரக்கூடியது வரகு. இன்னைக்கும் இருக்குது 60 நாளில வரக்கூடிய வரகு. இது வந்து இந்த இறையனார் அகப்பொருளுரை அப்படிங்கிற நூல்ல SLCல எங்களுக்கு ஒரு பகுதி வந்தது. அதனால அது ஞாபகம் வச்சிருந்தேன். என்னுடைய மனசுல ஃபுல்லா பட்டுடுது. அதனால அந்த ஞாபகத்துல அதை வச்சுட்டு பல பேருக்கு நான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். வரகு அரிசி போடாதீங்க கலசத்துல, வரகு போடுங்க. அதனால்தான் 12 வருஷத்துக்குள்ள கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற நீதி அதிலிருந்து தான்